ஆண்மைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கும், ரொம்ப நாளா குழந்தை இல்லை அப்படின்றவங்களுக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விந்தணுகளுடைய எண்ணிக்கை குறைவா இருக்கிறவங்க எடுத்துக்கிறணும். அதே மாதிரி விந்தணுகளுடைய முட்லிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த விந்தணு நீந்தும் தன்மை குறைவா இருந்தாலோ அல்லது விந்தணுகளுடைய எண்ணிக்கை குறைவா இருந்தாலோ குழந்தை பெறது தள்ளி போயிட்டே இருக்கும். அப்ப ஆண்கள் கண்டிப்பா வாரத்துல ஒரு 2 நாட்கள் வந்து இந்த முருங்கைப்பூ முருங்கை இலை சூப் எடுத்துக்கிறணும். நிறைய பேர் இலைய மட்டும்தான் வச்சு சூப்பு போடுவாங்க, முருங்கை பூவையும் வச்சு சூப்பு போடணும். இதான் முருங்கைப்பூ. இதை நல்லா தண்ணியில அலசிக்குங்க. அடுத்து வந்து தேவையான பொருள் என்ன அப்படின்னா, தேவையான அளவு பூண்டு, சீரகம், மிளகு. பூண்டு, சீரகம், அப்புறம் மிளகு, இதையும் சேர்த்து நல்லா இடிச்சுக்குங்க. ஒரு சம்பு தண்ணி ஊத்திக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம பாத்தீங்கன்னா இந்த இதையெல்லாம் வந்து நச்சு வச்சதை எல்லாத்தையுமே போடுறோம். நார்மலா முருங்கை சூப்பு குடிக்கிறவங்க வந்து உப்பு போடுங்க. ஆனா வந்து இந்த மருத்துவத்துக்காக குடிக்கிறீங்களா ஆண்கள், குழந்தை இல்லாத ஆண்கள், அவங்க உப்பு போடாம குடிங்க. ஏன்னா உப்பு போட்டீங்கன்னா அதோடைய மருத்துவ குணம் எல்லாம் போயிடும்.